ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி மொச்சக்கொட்டை பொரியல் பார்க்கலாம். மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். மொச்சக்கொட்டையை 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டை வெந்துச்சு, கறிகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாய் வச்சாச்சு, நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். கலந்து விட்டு மூடிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம மொச்சக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் மொச்சக்கொட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுடலாம். மூடி போட்டுடலாம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். பார்ப்போம். பாருங்கள், மொச்சக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான அருமையான மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.